லைவ் தமிழ் செய்திகள். எதிர்பார்த்தது போல் 4வது இறுதிச் சுற்று போட்டியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். மனங்களை உருக்கி நிற்கும் நிகழ்ச்சியாக சரிகமப நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. மக்கள் மனங்களில் இடம் பிடிக்காத நிகழ்ச்சியாக பல நிகழ்ச்சி இருந்தாலும் சரிகமப நிகழ்ச்சி நேரங்களுக்கு நேரம் மக்களை ஒன்றுவாக மாற்றி அவர்களை தொலைக்காட்சி முன் அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்க வைப்பதில் திவினேஷ் என்ற சிறுவன் முன்னிலை வைத்து வருகின்றான். மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற இசை நிகழ்ச்சியாக இது மாற்றப்பட்டிருக்கின்றது. சரிகமப நிகழ்ச்சி மக்களின் உள்ளங்களோடு ஒன்று தொடர்புபடுத்தும் நிகழ்ச்சியாகவே போட்டியாளர்கள் கருதுகின்றார்கள். அது மாத்திரமன்றி வருகின்ற ஒவ்வொரு நடுவர்களும் தங்கள் கருத்துக்களை உற்சாகமாகவும் அங்கு இருக்கின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களின் திறமைகளை தனித்தனியாகவும் விவரித்து வருகின்றார்கள். இதுவரை இறுதிச் சுற்றுக்கு 3 பேரே தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் 4வது சுற்றில் திவினேஷ் தெரிவு செய்யப்பட மாட்டானா என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த 3 சுற்றிலும் கெமேந்திரா, ஸ்ரீமதி, யோகசி என்ற 3 பேரும் தெரிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். 4வது போட்டியாளர்கள் பல பேரின் ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ப திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றான். கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்ற அனைத்து போட்டியாளர்களுமே மேடைக்கு அழைக்கப்பட்டு திவினேஷின் தெரிவு பலரும் எதிர்பார்த்தா போல் அமைந்திருந்தது. அந்த மேடைக்கு அழைக்கப்பட்டிருந்த புவனேஷ், அவினேஷ், மகதி, தியானயன் அனைவரும் திவினேஷோடு சேர்த்து அழைக்கப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் இறுதியில் திவினேஷ் 4வது சுற்று போட்டியில் தெரிவு செய்யப்பட்டிருந்தான். இங்கு பலவரையும் மீமறக்கச் செய்த போட்டியாக சரிகமப நிகழ்ச்சி பார்க்கப்படுகின்றது. கண்களில் கண்ணீரை வரவைக்கும் நிகழ்ச்சியாக அது மாறியிருக்கின்றது. பரபரப்புகளும் அதிசயங்களும் நிறைந்த நிகழ்ச்சியாக சரிகமப மாறியிருப்பது பலரின் உள்ளங்களை ஆசீர்வதிப்பதாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் திவினேஷ் என்ற சிறுவனின் புதுவிதமான பழைய பாடல்கள் பலவேருக்கு உற்சாகத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். ஆகவே சரிகமப நிகழ்ச்சி தொடர்பாக தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.